In this class, we are going to discuss about straight line. Actually, straight line na உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். Generally, straight line na உங்களுக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணாதான் straight line அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து straight line நமக்கு தெரியும். இருந்தாலும் இந்த straight line-ஐ எப்படி டிஃபைன் பண்றாங்க பாருங்க. இது ஒரு பாயிண்ட் ஏன்னு எடுத்துங்க. இது ஒரு பாயிண்ட் பின்னு எடுத்துங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா அந்த பாயிண்ட்டும் இந்த ஏவும் பியும் கனெக்ட் பண்றதெல்லாம் சேம் லைன் செக்மெண்ட்ல இருக்கணும். அதாவது a straight line is a curve such that every point on the line segment joining any two points on it lies on it அப்படின்றாங்க. அதாவது நல்லா கவனிங்க. A straight line is a curve such that every point on the line segment joining any two points on it lies on it அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, இப்போ நமக்கு வந்து இது கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில வந்து என்ன பண்றோம்னா வந்து நிறைய அந்த XY பிளேன்ல கர்வு நிறைய வரைவோம். நம்ம அந்த கர்வுக்கெல்லாம் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுதான் லோக்கஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ லோக்கஸ் ஆஃப் தி ஸ்ட்ரைட் லைன் நமக்கு ஜென்ரலா பாத்தீங்கன்னா இது வந்து XY பிளேன்ல தானே பாருங்க. XY பிளேன்ல இருக்குன்னா ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் கேன் பி ரெப்ரசன்டட் பை x, y கோஆர்டினேட். x, y கோஆர்டினேட்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் கேன் பி ரெப்ரசன்டட் இன் x, y அந்த கான்செப்ட்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அதாவது லோக்கஸ் ஆஃப் ஏ ஸ்ட்ரைட் லைன் எழுத போறோம். லோக்கஸ் ஆஃப் ஏ ஸ்ட்ரைட் லைன் என்ன அர்த்தம்? எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரிலேட் பண்ற மாதிரி ஈக்குவேஷன் எழுத போறோம். சரிங்களா? ஜென்ரலா ஏ லீனியர் ஈக்குவேஷன் which contains x and y is known as straight line equation அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அதாவது the linear equation which contains x and y variables is known as straight line equation அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களாப்பா? அப்ப ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க? லீனியர் ஈக்குவேஷன் which contains x and y variable இருக்கணும். அப்படின்னா வந்து ax plus by plus c, this is the linear equation which contains x and y variables. So this is the general equation of a straight line. அதாவது இது வந்து என்ன பாத்தீங்கன்னா இந்த ax plus by plus c equal to 0ன்றது general equation of a straight line. General equation of a straight line அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன்ல நம்ம டிஃபரெண்ட் கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் ஏ லைன் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸ்லோப் ஆஃப் ஏ லைன். ஸ்லோப்புக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா கிரேடியன்ட். ஸ்லோப்புக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸ்லோப் ஆஃப் ஏ லைன் இதை பார்க்கலாம் நம்ம. சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். இதுதான் ஒய் ஆக்சிஸ், இதுதான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு லைன் ஒன்று எடுத்துப்போம். இதுதான் வந்து ஒரு லைன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் ஒரு லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த லைன் வந்து என்ன பண்ணலாம்னா இட் கேன் இன்டர்செக்ட் தி எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு இருக்கலாம். இட் கேன் இன்டர்செக்ட் தி எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு வரலாம். அப்படின்னா இந்த லைன் மேக்ஸ் சம் ஆங்கிள் தீட்டா வித் தி எக்ஸ் ஆக்சிஸ். இந்த ஆங்கிள் வந்து அக்யூட் ஆங்கிளா இருக்கலாம், இல்லைன்னா ஆப்டியூஸ் ஆங்கிளா இருக்கலாம். ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. தீட்டா வந்து நமக்கு அக்யூட் ஆங்கிளா இருந்துச்சுன்னா tan தீட்டா பாசிட்டிவ், தீட்டா வந்து அப்டியூஸ் ஆங்கிளா இருந்துச்சுன்னா tan தீட்டா நெகட்டிவ். ஸோ தீட்டா அக்யூட் ஆங்கிளா இருந்துச்சுன்னா ஸ்லோப் வந்து பாசிட்டிவ், தீட்டா நெகட்டிவா இருந்துச்சுன்னா சாரி தீட்டா வந்து அதாவது பாருங்க தீட்டா வந்து கிரேட்டர் தென் அதாவது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 லெஸ் தென் 90 டிகிரி இப்படி இருந்தா இது அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருந்துச்சுன்னா ஸ்லோப் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்லோப் வந்து பாசிட்டிவ், ஸ்லோப் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதே தீட்டா வந்து கிரேட்டர் தென் 90 லெஸ் தென் 180 இருந்துச்சுன்னா இது என்ன சொல்லுங்க? இது அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள் அப்டியூஸ் ஆங்கிளா இருந்தா என்ன ஆயிரும் சொல்லுங்க? tan தீட்டா வந்து நெகட்டிவ். அப்போ ஸ்லோப் வந்து நெகட்டிவ், ஸ்லோப் வந்து நெகட்டிவ் அப்படின்னு இருக்கும். ஒரு சும்மா டயக்ராம் கூட நம்ம வரைஞ்சு காட்டலாம். அதாவது வந்து அப்டியூஸ் ஆங்கிள் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இது y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ் அப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ அப்டியூஸ் ஆங்கிள் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரையலாம் நம்ம. இப்போ இந்த லைன் இப்படி எடுத்திருக்கோம் பாருங்க. இப்போ திஸ் லைன் ஆக்சுவலா வந்து எப்பவுமே இந்த தீட்டான்றது என்ன பார்க்கணும்னா ஆங்கிள் மேட் பை தி ஸ்ட்ரைட் லைன் வித் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் எடுக்கணும். இங்க பாருங்க வித் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் வித் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அடுத்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல மெஷர் பண்ணணும். ஆங்கிள் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல மெஷர் பண்ணாதான் பாசிட்டிவ், கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல மெஷர் பண்ணா நெகட்டிவ். ஸோ தட் ஆங்கிளை வந்து நம்ம எப்பவுமே எப்படி மெஷர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் மெஷர் பண்ணணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இது புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஜென்ரலா ஸ்லோப்பை வந்து நம்ம எந்த லெட்டர்ல டினோட் பண்ணுவோம்னா எம் அப்படின்னு எடுத்துப்போம். சரிங்களா? ஸ்லோப் வந்து நம்ம எம்னு எடுத்துப்போம். இப்போ வந்து ஸ்லோப் ஜீரோவா இருந்தா அந்த லைன் எப்படி இருக்கும் பாருங்க. ஸ்லோப் வந்து நமக்கு ஸ்லோப் ஆஃப் ஏ ஸ்ட்ரைட் லைன் ஜீரோ இருக்கிற மாதிரி எடுத்தோம்னா எப்படி இருக்கும் பாருங்க. இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ் எடுக்கலாம். ஸ்லோப் வந்து நமக்கு ஜீரோ வரணும்னா பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸா இருக்கணும். அப்போ
நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா தீட்டா வந்து 0 இருந்தா parallel to x axis, அப்படி இருந்துச்சுன்னா ஸ்லோப் என்ன சொல்றேன்னு சொல்லுங்க, m, that is equal to 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த 2 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஸ்லோப் ஆஃப் ஏ ஸ்ட்ரைட் லைன் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? உங்களுக்கு என்ன சொல்றேன் புரியுங்களா? இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். நல்லா கவனிப்போம். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, இது y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க. இப்போ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுத்துங்க. இந்த ஸ்ட்ரைட் லைன்ல நமக்கு 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? சரி, அப்போ வந்து 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாயிண்ட், இது வந்து பாயிண்ட் Pன்னு எடுத்துங்க, இது பாயிண்ட் Q கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப இதனோட கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருவாங்கல்லப்பா. கோஆர்டினேட்ஸ் என்ன சொல்லுங்க? இது x2, y2. இந்த பாயிண்ட் P என்ன எடுக்கலாம்? x1, y1. அப்ப என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஜெனரலா ஸ்லோப் பண்றது tan θ தானப்பா. அதனால என்ன பண்ணலாம்னா Qல இருந்து ஒரு லைன் பர்பெண்டிகுலர் டு x ஆக்சிஸ் ஒரு லைன் இப்படி வரைஞ்சிக்கலாம். அடுத்து Pல இருந்து பர்பெண்டிகுலர் டு y ஆக்சிஸ் ஒரு லைன் வரைஞ்சிடலாம். இப்படி வரைஞ்சீங்கன்னா இந்த லெங்த் தான் வந்து ஆப்போசிட் சைடு ஆஃப் திஸ் ஆங்கிள் தீட்டான்னு வரும். இந்த லெங்த் எவ்வளவு பாத்தீங்கன்னா y2 மைனஸ் y1 அப்படின்னு வருது. இது அட்ஜசன்ட் சைடு எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா இந்த லெங்த் வந்து x2 மைனஸ் x1 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? அது அப்போ y2 மைனஸ் y1 இது வந்து x2 மைனஸ் 1. நமக்கு ஸ்லோப் பண்றது என்னது? tan θ தானப்பா. அப்போ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு tan θ அப்படின்னு எடுத்தீங்கன்னா வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ y2 மைனஸ் y1 டிவைட் பை x2 minus x1. ஸோ 2 பாயிண்ட் லைன்ல ஸ்ட்ரைட் லைன்ல நமக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஸ்லோப்புக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஸ்லோப் ஆஃப் ஏ ஸ்ட்ரைட் லைன் கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆங்கிள் பிட்வீன் 2 லைன்ஸ். இப்போ 2 லைன் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் பிட்வீன் 2 லைன்ஸ் பார்க்க போறோம். ஆங்கிள் பிட்வீன் 2 லைன்ஸ், அதாவது 2 லைன்ஸ் கொடுத்துட்டாங்க. 2 லைன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 2 லைனோட ஸ்லோப் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அந்த ஆங்கிள் ஸ்லோப் ஆஃப் 2 ஸ்ட்ரைட் லைனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஆங்கிள் பிட்வீன் 2 லைன்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, இப்போ பாருங்க நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. இது வந்து y ஆக்சிஸ்னு எடுத்துக்கலாம், அடுத்து இது x ஆக்சிஸ்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ 2 ஸ்ட்ரைட் லைன் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அடுத்து வந்து இது இன்னொரு ஸ்ட்ரைட் லைன், இது வந்து இன்னொரு ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு ஆங்கிள் பிட்வீன் 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ் வேணும். அப்படி தானப்பா அது? சரி, இப்போ இது ஒரு லைன் என்னும் போது என்ன அர்த்தம்? அது இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்றதுனால இது மாதிரி டபுள் சைடு ரேன்னு போட்டுடுறோம். இப்போ வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் லைன் வச்சுங்க. இதான் லைன் 1, இது வந்து லைன் 2ன்னு எடுத்துங்க. லைன் 1 மேக்ஸ் ஆங்கிள் θ1 வித் தி எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதே மாதிரி லைன் 2 மேக்ஸ் ஆங்கிள் θ2 வித் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இப்போ ஆங்கிள் பிட்வீன் 2 லைன்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஜென்ரலா வந்து என்ன பண்ணலாம், இதை சும்மா மார்க் பண்ணலாம். இது வந்து பாயிண்ட் P, இது பாயிண்ட் சும்மா Qன்னு எடுத்துங்க. இந்த பாயிண்ட்டை வந்து Sன்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட்டை வந்து Rன்னு எடுத்துக்கிட்டு இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஏதாவது வந்து லெட்டர் N அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். என்னன்றது நார்மல் கிடையாதுங்க, சும்மா தான் சொல்லியிருக்கேன். இப்போ ஆங்கிள் வந்து இதர் PNR கேட்டிருக்கலாம், இல்லைன்னா PNSன்னு கேட்டிருக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு ஆங்கிள் கண்டுபிடிச்சா போதும். ஆங்கிள் PNR கண்டுபிடிச்சிருந்தா அதுல இருந்து 180 கழிச்சிட்டோம்னா ஆங்கிள் PNS கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ நான் சும்மா வந்து என்ன பண்றேன்னா இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறேன். இது தீட்டான்னு கண்டுபிடிக்க போறேன். சரி, இப்போ நமக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. ஒரு ட்ரையாங்கிள் எடுக்க போறேன். எந்த ட்ரையாங்கிள் பாருங்க? ட்ரையாங்கிள் PNR அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். PNRன்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். இந்த ட்ரையாங்கிள்ல வந்து இந்த PNR ட்ரையாங்கிள்ல θ2ன்றது ஆப்போசிட் ஆங்கிள். θ2ன்றது என்ன சொல்லுங்க? ஆப்போசிட் ஆங்கிள். இந்த θ1 θ1ன்றது என்ன சொல்லுங்க? இன்டீரியர் ஆங்கிள். θ1 θ1ன்றது என்ன சொல்லுங்க? இன்டீரியர் ஆங்கிள் வரும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரியும் எக்ஸ்டீரியர் ஆங்கிள், சாரி θ2ன்றது எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ப்பா. இந்த ட்ரையாங்கிள்ல θ2ன்றது எக்ஸ்டீரியர் ஆங்கிள், இந்த θ1 θன்றது என்னது? இன்டீரியர் ஆங்கிள். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னு ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டில ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? ட்ரையாங்கிள் PNRல எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள், சம் ஆஃப் ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எடுத்துக்குவோம். நமக்கு ஆக்சுவலா இந்த θ தானே வேணும். அப்ப இந்த θ இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம் பாருங்க? θ2 மைனஸ் θ1 அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, இங்க நமக்கு ஆங்கிள் பிட்வீன் θ இங்க எடுத்துருக்கோம் இல்லைங்களா? இது வேணா θன்னு வச்சுங்க. இந்த ஆங்கிள் வந்து θ டேஷ். நமக்கு ஹெட்டிங் பாத்தீங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் 2 லைன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப θ கேட்டிருக்காங்களா, θ டேஷ் கேட்டிருக்காங்களா தெரியாது. அதனால ரெண்டுமே கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணோம். சரிங்களா?
இப்போ வந்து இங்க தீட்டா நான் கண்டுபிடிக்கிறேன் வச்சுங்க. இந்த தீட்டான்றது அக்யூட் ஆங்கிளா அப்டிஸ் ஆங்கிளான்னு உங்களால சொல்ல முடியுமா? இந்த தீட்டா வந்து அக்யூட் ஆங்கிளா அப்டிஸ் ஆங்கிளா சொல்ல முடியுமா உங்களால? சொல்லுங்க யாருன்னா. இந்த தீட்டா அக்யூட் ஆங்கிள் வருமா அப்டிஸ் ஆங்கிள் வருமா சொல்லுங்க. சரி, இப்போ நமக்கு வந்து இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஸ்ட்ரைட் லைன் ஸ்லோப் தானே கொடுத்துருப்பாங்க. ஸ்லோப் என்ன சொல்லுங்க? tan θ1. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் tan θ1 அது m1 அப்படின்னு எடுத்துங்க. ஸ்லோப் வந்து நம்ம எந்த லெட்டர்ல ரெப்ரசென்ட் பண்றோம்? m ல ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் வந்து மேக்ஸ் ஆங்கிள் θ1 வித் x ஆக்சிஸ் இருக்கனால அது tan θ தான் வந்து ஸ்லோப். tan θ = m1 அப்படின்னு எடுத்துக்கலாம். செகண்ட் ஸ்ட்ரைட் லைன் மேக்ஸ் ஆங்கிள் θ2 இருக்கு. அப்போ tan θ2 தான் வந்து ஸ்லோப், தட் இஸ் ஈக்குவல் டு m2 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த ஈக்குவேஷன்ல என்ன பண்றோம்? டேக் போத் சைட் tan அப்படின்னு எடுத்துக்கலாம். tan θ இஸ் ஈக்குவல் டு tan θ2 மைனஸ் θ1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாமா? tan θ இஸ் ஈக்குவல் டு tan θ2 மைனஸ் θ1 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். வாட் இஸ் இட் tan θ2 மைனஸ் θ1? tan θ2 மைனஸ் θ1 ஃபார்முலா யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். சொல்லுங்க. அதாவது tan θ2 மைனஸ் θ1ன்றது tan a மைனஸ் b ஃபார்முலா. அப்படிதானப்பா? tan a plus b tan a minus b இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா? அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சரி, இப்போ வந்து tan θ2 minus 1 பிளேஸ்ல tan a minus b ஃபார்முலா போடுங்க. tan a minus b என்ன ஃபார்முலா சொல்லுங்க? tan a minus tan b divided by 1 plus tan a tan b. ஸோ tan θ2 tan θ1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதுதான் வந்து tan θ அப்படின்னு நமக்கு வருது. சரி, இந்த இடத்துல இந்த tan θ2 greater than tan θ1 இருக்கலாம். அப்படி இல்லைன்னா tan θ2 less than tan θ1 இருக்கலாம். அப்போ இது பிளஸ் வரலாம், இல்லை மைனஸ் வரலாம், எப்படினாலும் இருக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி டினாமினேட்டர்ல இருக்கிறதும் என்ன வரலாம்? நமக்கு பிளஸ் வரலாம், மைனஸ் வரலாம். அதனால மொத்தமே வந்து நமக்கு பிளஸ் வரலாம், இல்லை மைனஸ் வரலாம் அப்படின்னு இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ வந்து tan θ1க்கு என்ன போடலாம்? m1, tan θ2க்கு m2 போடுங்க. அப்படி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன வருது பாருங்க? m2 மைனஸ் m1 டிவைட் பை 1 plus m1 into m2. இதுதான் வந்து tan θ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த θ dash வேணும்னு வச்சுங்க. θ dash எப்படி எழுதலாம் சொல்லுங்க? θ dash is equal என்ன பண்ணலாம் சொல்லுங்க? 180 minus θ ன்னு எடுத்துக்கலாமா? இந்த θ dash இங்க θ dash வேணும்னா 180 minus θ ன்னு எடுத்துக்கலாம். அப்போ tan θ dash is equal என்ன வரும் சொல்லுங்க? tan θ dash equal tan 180 minus θ. tan 180 minus θ ன்னு வருமா? tan 180 minus θ எவ்வளவு சொல்லுங்கப்பா? minus tan θ ன்னு வருது. ஸோ மைனஸ் tan θ வரும்போது இந்த tan θ வேல்யூ போடுங்க. மைனஸ் ஆஃப் m2 மைனஸ் m1 டிவைட் பை 1 பிளஸ் m1 m2ன்னு வருது. அப்படின்னா இங்க tan θ dash வந்தது வந்து நமக்கு மைனஸ்னு கிடையாது. இந்த m2 மைனஸ் m1 பை 1 பிளஸ் m1 m2 வந்து பாசிட்டிவா இருக்கலாம், இல்லை நெகட்டிவா இருக்கலாம். அதை பொறுத்து tan θ dash பாசிட்டிவ் வரலாம், நெகட்டிவ் வரலாம். எனிவே உங்களுக்கு என்ன புரியுது? tan θ ஈக்குவல் டு இங்க சம் வேல்யூ இருக்கு. tan θ dash வந்து மைனஸ் ஆஃப் சம்திங்னு வந்திருக்கு. அப்போ tan θவும் tan θ dashம் ஆப்போசிட் சைன் இருக்குனால கண்டிப்பா ஒரு ஆங்கிள் வந்து அக்யூட் ஆங்கிள், இன்னொரு ஆங்கிள் வந்து அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அதனால ஜெனரலா ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னு சொல்லுங்க? ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரைட் லைனுக்கு அந்த தீட்டான்றது அக்யூட் ஆங்கிளா அப்டியூஸ் ஆங்கிளான்னு தெரியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு மோட் ஆஃப் m2 மைனஸ் m1 டிவைட் பை 1 பிளஸ் m1 m2 இப்படின்னு எழுதிக்கலாம். இப்படி எழுதிட்டுன்னா இப்போ உங்களுக்கு அக்யூட் ஆங்கிள் கேட்டிருந்தாங்கன்னா பிளஸ் போட்டு எழுதிக்கிங்க. அப்டியூஸ் ஆங்கிள் கேட்டாங்கன்னா இந்த மைனஸை போட்டு எழுதிக்கிங்க. இதுதான் வந்து நமக்கு ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஃபார்முலா. புரியுதுங்களா? ஸோ ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரைட் லைன்ஸ்க்கு வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் m2 மைனஸ் m1 டிவைட் பை 1 பிளஸ் m1 m2. இது மாடுலஸ்ல போட்டிருக்கேன். ஏன்னா இந்த m2 மைனஸ் m1 டிவைட் பை 1 பிளஸ் m1 m2 வந்து பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமான்னு தெரியாது. ஆனா நமக்கு tan θ பாசிட்டிவ் வரலாம், நெகட்டிவ் வரலாம். ஏன்னா ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து ரெண்டு ஆங்கிள் வருது. இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள் வருது. ஒரு ஆங்கிள் அக்யூட்டா இருக்கும், ஒரு ஆங்கிள் அப்டியூஸா இருக்கலாம். ஸோ அதனால வந்து நமக்கு அக்யூட் ஆங்கிள் கேட்டிருந்தாங்கன்னா tan θ equal to ஃபார் அக்யூட் ஆங்கிள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கவனிங்க. அக்யூட் ஆங்கிளுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க? இங்க ஈக்குவேஷன் இங்க பாத்தீங்க இல்லையா? அதாவது ஸ்ட்ரைட் லைன், ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு. ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரைட் லைன், இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள் வருது. கண்டிப்பா ஒரு ஆங்கிள் நமக்கு எப்படி இருக்கும்? அக்யூட்டா இருக்கும், ஒரு ஆங்கிள் வந்து அப்டியூஸா இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அக்யூட் ஆங்கிளா இருக்கணும்னா அப்ப tan θ என்ன ஃபார்முலா வரும்னு சொல்லுங்க? tan θ equal to mod of m2 minus m1 divided by 1 plus m1 m2 அப்படின்னு போட்டுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி அப்டியூஸ் ஆங்கிளா இருக்கணும்னா அப்டியூஸ் ஆங்கிள் வரணும்னா ஏன்னா tan θ பாசிட்டிவ் வந்ததுனப்ப அது அக்யூட் ஆங்கிள், அதனால இப்படி போட்டுங்க. இதே அப்டியூஸ் ஆங்கிளா இருக்கணும், அப்டியூஸ் ஆங்கிளா இருக்கணும் tan θ வந்து நெகட்டிவா வந்தாதான் அந்த ஆங்கிள் வந்து நமக்கு என்ன இருந்திருக்கும்? அப்டியூஸ் ஆங்கிளா வந்திருக்கும். அதனால மைனஸ் ஆஃப் mod m2 minus m1 divided by 1 plus m1 m2 அப்படின்னு போட்டுங்க. சரிங்களா? அப்படின்னு போட்டுக்கலாம். சரி,
அடுத்து வந்து இதுல கொஞ்சம் ஸ்பெஷல் கேசஸ் பார்க்கலாம் பாருங்க. கேசஸ் என்ன ஸ்பெஷல் கேசஸ் பாத்தீங்கன்னா வந்து கேஸ் 1 வந்து if angle between two straight line 0, அதாவது if theta equal to 0 அப்படின்னு எடுத்துக்கலாமா? theta equal to 0 இருந்துச்சுன்னா அப்போ tan theta 0 என்ன வந்துரும் சொல்லுங்க? m2 minus m1 divided by 1 plus m1 m2 வந்து என்ன வந்துரும்? 0 வந்துருமா? அப்ப என்ன அர்த்தம் சொல்லுங்க? m2 minus m1 is equal to 0 அப்படின்னா m1 is equal to m2. அப்போ ஸ்லோப் ஆஃப் டூ ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து ஈக்குவலா இருந்தா அந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைனும் வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா பேரலலா இருக்கும். ஆங்கிள் பிட்வீன் தி லைன்ஸ் வந்து 0ன்னா அந்த ரெண்டு லைன்ஸும் பேரலா தானே இருக்கணும். இப்போ இது ஒரு ஆங்கிள் எடுத்துங்க, அப்புறம் இது ஒரு ஆங்கிள்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ஆங்கிளும் பேரலலா இருக்கணும்னா தீட்டா வந்து 0வா இருக்கணும். தீட்டா 0 இருக்கிறது மட்டும் கிடையாது, ஸ்லோப் ஆஃப் தி லைன்ஸும் ஈக்குவலா இருந்தாதான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு two lines are parallel இருக்கும். So what is the condition that two lines are parallel னா m1 is equal to m2, slopes must be equal அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்த கேஸ் போயிடலாம். கேஸ் 2 பாருங்க. இப்போ கேஸ் 2 இப்போ ரெண்டு லைன் பர்பண்டிகுலரா இருக்கணும்னு வச்சுங்க. ரெண்டு லைன் பர்பண்டிகுலர் அப்படின்னா தீட்டா வந்து எவ்வளவு இருக்கணும் சொல்லுங்க? 90 டிகிரி. டூ லைன்ஸ் வந்து பர்பண்டிகுலரா இருந்துச்சுன்னா ஃபார் பர்பண்டிகுலர் லைன்ஸ் வந்து பர்பண்டிகுலரா இருக்கணும்னா வந்து என்ன வரணும்னு சொல்லுங்க? தீட்டா வந்து 90 டிகிரி இருக்கணும். அப்போ tan 90 என்ன வரும்னு சொல்லுங்க? tan 90 வந்து இன்ஃபினிட்டி. tan 90 இன்ஃபினிட்டி. அப்போ tan 90 இது ரெசிப்ரோக்கல் எடுத்துங்க. ரெசிப்ரோக்கல் எடுத்தா என்ன வரும்னு சொல்லுங்க? 1 by tan 90. 1 by tan 90 க்குள்ள 1 by infinity வந்து 0. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? தீட்டாக்கு வந்து 90 டிகிரி போட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா தானே போடணும். இந்த ஃபார்முலா தானே போட போறீங்க tan தீட்டான்றது. அப்போ tan தீட்டாக்கு வந்து 1 by tan தீட்டா போட்டீங்கன்னா என்ன வரும்னு சொல்லுங்க? 1 plus m1 m2 divided by m2 minus m1 is equal to 0 போட போறீங்க. அப்போ m2 minus m1 டினாமினேட்டர் 0 வராது. அதனால 1 plus m1 m2 வந்து 0 போட்டுக்கணும். so that 1 plus m1 into m2 is equal to 0. இதுல இருந்து m1 into m2 is equal என்ன வருது? -1. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப் ஆஃப் டூ ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப்ஸ் ஆஃப் டூ ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து நமக்கு -1 அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைனுமே வந்து பர்பண்டிகுலர் லைன்ஸ். இது ஒரு லைனு, அடுத்து வந்து இது ஒரு லைன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ரெண்டு லைன் வந்து பர்பண்டிகுலரா இருக்கணும்னா என்ன கண்டிஷன் சொல்லுங்க? ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஸ்லோப்ஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு நமக்கு வரணும். சரிங்களா? சரி, இப்போ வந்து உங்களுக்கு ஆங்கிள் பிட்வீன் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இது கண்டிஷன் ஃபார் பேரலலிசம். இதுதான் கண்டிஷன் ஃபார் பேரலலிசம். கண்டிஷன் ஃபார் பேரலலிசம் என்ன சொல்லுங்க? m1 ஈக்குவல் டு m2 இருக்கணும். கண்டிஷன் ஃபார் பர்பண்டிகுலாரிட்டி ஆஃப் டூ லைன்ஸ் எப்படி இருக்கணும்னா ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப்ஸ் m1 into m2 வந்து எப்படி இருக்கணும்னா நமக்கு ஈக்குவல் டு -1 அப்படின்னு இருக்கணும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் இன்டர்செப்ட்ஸ் ஆஃப் ஏ லைன் ஆன் தி ஆக்சஸ். இன்டர்செப்ட்ஸ் இப்போ பார்க்க போறது இன்டர்செப்ட்ஸ் ஆஃப் ஏ லைன் ஆன் தி ஆக்சஸ் அப்படின்னு பார்க்கலாமா? சரி, இன்டர்செப்ட்ஸ் ஆஃப் ஏ லைன் ஆன் தி ஆக்சஸ் அப்படின்னு பார்க்கலாம். சரி, இப்போ இன்டர்செப்ட்ஸ் ஆஃப் ஏ லைன் ஆன் தி ஆக்சஸ் அப்படி எடுத்தீங்கன்னா வந்து நல்லா கவனிங்க. இப்போ ஒரு லைன் எடுக்க போறேன் நானு. இப்போ இந்த லைன் வந்து இப்படி இருக்கு. இந்த லைன் இப்படிதான் எடுக்கணும் கிடையாது, வேற மாதிரி கூட எடுத்துருக்கலாம். சப்போஸ் வந்து இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் எடுத்துருந்தோம்னா புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இப்படி கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு லைன் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம், நம்ம இப்படி கூட எடுத்துருக்கலாம் லைன். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ வந்து இந்த லைன் வந்து என்ன பண்ணுதுன்னா எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் மீட் பண்ணுது. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் வரைஞ்ச லைன் வந்து இந்த ஓன்றது ஆரிஜின் வச்சுங்க. பாயிண்ட் ஏல வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து ஆன் எக்ஸ் ஆக்சிஸ்ல மீட் பண்ணுது. பாயிண்ட் பில வந்து என்ன பண்ணிருக்கு? இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து ஒய் ஆக்சிஸ்ல மீட் பண்ணிருக்கு. ஸோ இங்க வந்து எக்ஸ் இன்டர்செப்ட்ன்றது இந்த ஸ்ட்ரைட் லைன் எக்ஸ் ஆக்சிஸ் எந்த பாயிண்ட்ல மீட் பண்ணியிருக்கோ ஃப்ரம் ஆரிஜின்ல இருந்து அதுதான் வந்து எக்ஸ் இன்டர்செப்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? எக்ஸ் இன்டர்செப்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஸ்ட்ரைட் லைன் வந்து ஒய் ஆக்சிஸ்ல எந்த பாயிண்ட்ல மீட் பண்ணுதோ அந்த பாயிண்ட் வந்து ஆரிஜின்ல இருந்து சம் டிஸ்டன்ஸ் இருந்திருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம ஒய் இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்றோம். சார் இந்த எக்ஸ் இன்டர்செப்டும் ஒய் இன்டர்செப்டும் வந்து எக்ஸ் இன்டர்செப்ட் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் வந்து நமக்கு பாசிட்டிவா தான் இருக்கணும் கிடையாது. ஒன்னு பாசிட்டிவா இருந்து ஒன்னு நெகட்டிவா இருக்கலாம். இந்த கேஸ்ல வந்து போத் ஆர் பாசிட்டிவ். எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் போத் ஆர் பாசிட்டிவ். இந்த கேஸ்ல பாருங்க போத் ஆர் நெகட்டிவ். ஏன்னா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ல மீட் ஆயிருக்கு. இந்த மாதிரி எப்படினாலும் வரலாம். நமக்கு சப்போஸ் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இப்படி இருந்துச்சுன்னா இப்போ இந்த கேஸ்ல வந்து பாசிட்டிவ் எக்ஸ் இன்டர்செப்ட் இருக்கானா நெகட்டிவ் ஒய் இன்டர்செப்ட்னு வருது இந்த கேஸ். இதே மாதிரி டயக்ராம் இப்போ இப்படி வரைகிறோம் வச்சுங்க. இப்படி வரைஞ்சா இந்த கேஸ்ல வந்து இது பாசிட்டிவ் ஒய் இன்டர்செப்ட் நெகட்டிவ் எக்ஸ் இன்டர்செப்ட். அப்போ எக்ஸ் இன்டர்செப்ட்ன்றது என்ன? ஸ்ட்ரைட் லைன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் என்ன இடத்துல மீட் பண்ணதோ அந்த பாயிண்ட் வந்து ஆரிஜின்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுதான் எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் சொல்றோம். இந்த இன்டர்செப்ட்ஸ் வந்து
பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இன்டர்செப்ட்ஸ் ஆஃப் ஏ லைன் ஆன் தி ஆக்சஸ் இது புரிஞ்சு. சரி, அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஏ டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஸ்ட்ரைட் லைன். சரிங்களா? டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் தி equation of a straight line அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது நல்லா கவனிங்க. இப்போ வந்து என்ன பண்றேன்னா ஸ்ட்ரைட் லைன் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல ஈக்குவேஷன்ஸ் கொடுக்க போறோம். சரிங்களா? அதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஒரு பிளேஸ்ல ஒவ்வொரு ஃபார்முலா என்னென்ன மாதிரி ஃபார்முலா தேவைப்படும் இருந்தா நம்மளால ஈஸியா ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோமோ அதுக்கு தான் நம்ம டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா தி ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் ஆஃப் ஏ லைன். ஃபர்ஸ்ட் வந்து தி ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் ஆஃப் ஏ லைன். சரிங்களா? அப்போ வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் வந்து ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் அப்படி கொடுக்க போறோம். அப்படின்னா ஸ்லோப் கொடுத்துருப்பாங்க, ஒரு இன்டர்செப்ட் கொடுத்துருப்பாங்க. ஜென்ரலா இன்டர்செப்ட்ன்றது ஒய் இன்டர்செப்ட் கொடுத்துருப்பாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அப்போ ஸ்லோப் அதாவது ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்கு ஸ்லோப்பும் இன்டர்செப்டும் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அது என்ன ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y is equal to mx plus c. இதுதான் வந்து ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். இந்த mன்றதா பார்த்தீங்கன்னா ஸ்லோப், cன்றதா என்ன பார்த்தீங்கன்னா y இன்டர்செப்ட் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? mன்றது என்ன சொல்லுங்க? ஸ்லோப்பு, c என்றதான் y இன்டர்செப்ட். அப்போ ஸ்லோப்பும் இந்த y இன்டர்செப்டும் கொடுத்துட்டாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் வந்து y equal to mx plus c. சரி, இந்த ஈக்குவேஷன் எப்படி வருதுன்னு ஒரு ப்ரூஃப் பார்த்துடலாமா நம்ம? சரி, அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்முக்கு ப்ரூஃப் பார்க்கலாம் பாருங்க. சரி, ஜென்ரலா இது y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுக்க போறேன். அப்போ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன். இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்லோப் கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? tan θ கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆங்கிள் மேட் பை தி ஸ்ட்ரைட் லைன் வித் பாசிட்டிவ் x ஆக்சிஸ். அப்போ tan θ கொடுத்துருக்காங்க. tan θன்றதை mன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து இங்க ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். எந்த பாயிண்ட் பாருங்க? பாயிண்ட் ஏன்னு ஒன்று எடுத்திருக்கேன். அந்த பாயிண்ட் ஏ வந்து ஆரிஜின்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னா c டிஸ்டன்ஸ் இருக்கு. இன்டர்செப்ட் இதுதான் y இன்டர்செப்ட். a straight line means the y axis at certain point, that point அந்த பாயிண்ட் வந்து ஆரிஜின்ல இருந்து சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதுதான் y இன்டர்செப்ட். அப்போ y இன்டர்செப்ட் c யும் கொடுத்திருக்காங்க, ஸ்லோப் tan θ m ம் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ நாம என்ன பண்ணணும்னா அந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் என்னவே அது லோகஸ் ஆஃப் தி ஸ்ட்ரைட் லைன் தானே. அப்படின்னா வந்து x, y ன்னு ஒரு பாயிண்ட் எடுக்கணும். அந்த பாயிண்ட் வந்து இந்த லைன்ல மூவ் ஆகும் இல்லைங்களா? அப்போ x, y வந்து வேரியபிள். அப்ப அந்த வேரியபிளும் நம்ம கொடுத்த வேல்யூ ரிலேட் பண்ணி ஈக்குவேஷன் எழுதணும். அப்படின்னு என்ன பண்ண போறேன்னா ஒரு வேரியபிள் பாயிண்ட், மூவிங் பாயிண்ட் ஒன்று எடுத்துக்கிறேன். அப்போ மூவிங் பாயிண்ட் p இங்க எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து x, y அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? x, yன்னு எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கவனிங்க. இந்த பாயிண்ட் ஏக்கு என்ன கோஆர்டினேட் கொடுக்கலாம்னா இந்த பாயிண்ட் வந்து y ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால இதனுடைய கோஆர்டினேட் x கோஆர்டினேட் 0, y கோஆர்டினேட் c அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. இங்க வந்து இப்போ ஒரு பாயிண்ட் பில இருந்து பர்பெண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு லைன் வரைஞ்சு அதே மாதிரி பாயிண்ட் ஏல இருந்து பர்பெண்டிகுலர் டு ஒய் ஆக்சிஸ் வரைஞ்ச ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. சரிங்களா? ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. சரிங்களா? சரிப்பா. இப்போ வந்து இந்த பாயிண்ட் என்னன்னு எடுத்துக்கலாம். இப்போ பிஎன் ஏஎன் இது ரெண்டுமே பர்பெண்டிகுலரா இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த பிஎன் வேல்யூ எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா வந்து y மைனஸ் சி அப்படின்னு கிடைக்கும். இந்த ஏஎன் வேல்யூ எவ்வளவு கிடைக்கும் பாத்தீங்கன்னா x மைனஸ் 0. ஸோ இது எக்ஸ்ன்னு கிடைக்குது. புரியுதுங்களா? இப்போ tan θக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து tan θ இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ ஆப்போசிட் y மைனஸ் சி, அட்ஜசன்ட் சைடு எக்ஸ். ஸோ y மைனஸ் சி டிவைட் பை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த tan θ தான் m. கரெக்டுங்களா? அப்போ m ஈக்குவல் டு y மைனஸ் சி டிவைட் பை எக்ஸ். அப்போ y மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ y இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க? mx பிளஸ் சி அப்படின்னு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் இன் ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். அதாவது ஸ்லோப் இன்டர்செப்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ வந்து நமக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? அந்த ஜென்ரல் ஈக்குவேஷன்ன்றது இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன்னா இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஜென்ரல் ஈக்குவேஷன் நம்ம இப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? இந்த ஸ்ட்ரைட் லைனுடைய ஈக்குவேஷன் வந்து ax பிளஸ் by பிளஸ் சி. அதாவது எந்த லைனா இருந்தாலும் அதுக்கு வந்து ax பிளஸ் by பிளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ax plus by plus c equal to 0ன்றது ஜெனரல் ஈக்குவேஷன்.
அப்படின்னா வந்து இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா, y ஈக்குவல் டு mx பிளஸ் சி என்ற ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து என்ன பண்றோம்னா நல்லா கவனிங்க. இந்த ஜெனரல் ஈக்குவேஷனை வந்து நம்ம இந்த y ஈக்குவல் டு mx பிளஸ் சி ஃபார்முக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அதாவது ax பிளஸ் by பிளஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டாங்கன்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதனால reduction of general equation, general form to slope intercept form. அதாவது பாருங்க, நம்ம ஜெனரல் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அது ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்முக்கு மாத்த போறோம். எப்படின்னா y ஈக்குவல் டு mx பிளஸ் c ஃபார்மை கொண்டு வரணும். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ண போறோம் பாருங்க, by இந்த c அங்கேயும் c இங்கேயும் c கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். அதனால இங்க இருக்கிற c வந்து c டேஷ் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? c டேஷ்னு எடுத்துங்க. அப்ப by is equal to என்ன வரும்னு சொல்லுங்க, மைனஸ் ax மைனஸ் c டேஷ் அப்படி போட்டுக்கலாமா? அப்போ y is equal என்ன வருது பாருங்க, மைனஸ் a by b into x மைனஸ் c டேஷ் by b அப்படின்னு வருதுங்களா? சரி, அப்போ y ஈக்குவல் டு mx பிளஸ் c தானே நமக்கு ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். அப்படின்னா இப்போ கம்பேர் பண்ணலாமா? அப்போ m பிளேஸ்ல என்ன இருக்கு பாருங்க, m பிளேஸ்ல என்ன இருக்கு, மைனஸ் a by b இருக்கா. அதே மாதிரி c பிளேஸ்ல என்ன இருக்கு பாருங்க, மைனஸ் c டேஷ் பை b இருக்கு. c டேஷ்ன்றது ஜெனரல் ஈக்குவேஷன்ல கான்ஸ்டன்ட் டர்ம், ஏன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், பி என்றது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ ஸ்லோப் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஜெனரல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஜெனரல் ஈக்குவேஷனுடைய அந்த ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசி எல்லாம் கொடுத்துருப்பாங்க தானே அர்த்தம், ஏபிசி டேஷ் கொடுத்துருப்பாங்க தானே அர்த்தம். ஸோ இந்த ஏபிசி டேஷ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்லோப்பை இன்டர்செப்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, அப்போ ஸ்லோப் பண்றதை என்ன சொல்லுங்க, ஸ்லோப் பண்றதா நமக்கு எம் அப்படி தானப்பா. அப்போ ஸ்லோப் பண்றதா எம், தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை பி. அப்போ ஸ்லோப் m இஸ் ஈக்குவல் எப்படி எழுதலாம், மைனஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய், மைனஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் அப்படின்னு எழுதணும்னா நமக்கு ஸ்லோப் கிடைச்சிடும். நல்லா பாருங்க, ஜெனரல் ஈக்குவேஷன் ax பிளஸ் by பிளஸ் c ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டாங்க, c டேஷ்னு கொடுத்துட்டு what is ஸ்லோப் ஆஃப் ஈக்குவேஷன் என்ன பண்ணுவோம், மைனஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் அப்படின்னு போட்டா ஸ்லோப் ஆஃப் தி ஈக்குவேஷன் கிடைச்சிரும். அடுத்து ஒய் இன்டர்செப்ட் கேட்கறாங்கன்னு வச்சுங்க, ஒய் இன்டர்செப்ட் கேட்டாங்கன்னா அப்ப என்ன பண்ணலாம் பாருங்க, ஒய் இன்டர்செப்ட்ன்றது என்னப்பா c, அப்போ ஒய் இன்டர்செப்ட் தான் c, தட் இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க, மைனஸ் c டேஷ் பை b. c டேஷ்ன்றது கான்ஸ்டன்ட் டர்ம் இன் தி ஜெனரல் ஈக்குவேஷன். அப்போ ஒய் இன்டர்செப்ட் c இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் டர்ம் டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஜெனரல் ஈக்குவேஷன் ax பிளஸ் by பிளஸ் c டேஷ் ஈக்குவல் டு 0 கொடுத்துட்டு அந்த ஈக்குவேஷன் வந்து ஸ்லோப் கேட்கறாங்க, y இன்டர்செப்ட் கேட்கறாங்கன்னா ஸ்லோப் வந்து மைனஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் போட்டுக்கணும். y இன்டர்செப்ட் என்ன பண்ணணும், மைனஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் டர்ம் டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் அப்படின்னு போட்டுக்கணும். புரியுதுங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு, அது அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம்ப்பா.